ونور من نور الله صلى الله عليه وسلم. يا أيها المشتاقون بنور جماله صلوا عليه وآله وصحبه ولجميع المؤمنين والمسلمين كلهم أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فصل لربك وانحر. قال رسول الله صلى الله عليه وسلم: من وجد ساعة فلم يضحي فلا يقربن مصلانا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்குயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமான்கள், குதுபமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிடங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவரும் மீதும் குறையாதும் குன்றாதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிழந்த பேரான உயிருக்குயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் நம்மை நம்முடைய சந்ததிகளையும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்த்து வைப்பானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் செய்யக்கூடிய இந்த நன்னாட்களில், அடுத்து வரக்கூடிய நன்னாட்களில் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானங்களுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகிவிட்டும் கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், கடன் வாங்குவதன் சூழ்நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய நோவினங்கள், அதனுடைய முசீபத்திலிருந்தும், செலவினங்களிலிருந்தும் அல்லாஹ் நிரந்தரமான பாதுகாப்பை நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள்வானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் இந்த வருடத்துடைய துல்ஹஜ் மாதத்துடைய 9வது நாள் அரஃபாவுடைய தினத்தில் எல்லோரும் நோன்பு வைத்து அமர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஹஜ்ஜு திருநாளுடைய அந்த புனிதமான தியாக திருநாள். இந்த நாட்களை வந்து விட்டாலே ஒரு மனிதரை நம்மால் மறந்துவிட முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ஒரு புனிதமிக்க ஒரு மனிதர், ஒரு உயர்வான ஒரு மனிதர். அவரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே நெடுவெங்கிலும் புகழ்ந்து பேசுவான். அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் என்று சொல்லுவான். நம்மெல்லாம் பேச்சில சொல்லுவோம், அவன் நடந்து வந்தா ஒரு சமுதாயம் என்று சொல்லுவோம். நீ தனி ஆள் அல்ல, ஒரு சமுதாயம் என்று நம்ம எல்லாம் சொல்லுவோம். சில பேர்களை பார்த்து பெருமையா சொல்லுவோம். நம்ம
ஆனால் அல்லாஹ் பெருமையாக பேசக்கூடிய ஒரு மனிதர் யாரு தெரியுமா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறைநேசரான, அல்லாஹ்வுடைய நண்பரான, அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க அடிபணிந்து நடந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், இன்ன இப்ராஹிம் கான உம்மத்தன். இப்ராஹிம் இருக்கிறாரே அவர் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அவர் ஒரு சமுதாயம். அவரை கடந்து எந்த மனிதர்களும் சென்று விட முடியாது. அவரை மறந்து யாரும் வாழ்ந்து விட முடியாது. அதுவும் இந்த சமுதாயம், இந்த உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறந்து ஒரு நாள் கூட கடந்து விட முடியாது. ஆனா ஹஜ்ஜி பெருநாள் இல்லை. ஹஜ்ஜி பெருநாள் முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்திலும் இருக்கிறது. அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போயிட்டு வரும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள் வானத்திலே. சந்திக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்றாங்க. லகீத் இப்ராஹீம லைலத அஸ்ரா பி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிஅராஜுடைய இரவிலே நான் சந்தித்தேன். ஃபகால யா முஹம்மத், அவர் சொன்னார், அக்ரிஉ உம்மத்தக மின்னி அஸ்ஸலாம், உன்னுடைய உம்மத்துமார்களுக்கு என்னுடைய சலாமை நீங்கள் எத்தி வைப்பீர்களா என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படி என்றால் நம்ம எல்லாம் பதில் சலாம் சொல்லுவோம் இல்லையா? சொல்லுங்க எல்லாரும், வ அலைக்குமுஸ் ஸலாம் யா கலீலுல்லாஹ். சொல்லுங்க எல்லாரும், வ அலைக்குமுஸ் ஸலாம் யா இப்ராஹிம் நபியுல்லாஹ். எல்லா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சலாமை, ஒரு வாழ்த்துக்களை சொன்னார்கள். நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் எவ்வளவு பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் எவ்வளவு பெரிய ஒரு தொடர்பு, ஒரு இணைப்பு இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். எந்த நபிமார்களும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உம்மத்துமார்களுக்கு என்னுடைய சலாமை இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு ரெண்டு விஷயத்தை சொல்லி காட்டினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒன்று என்ன தெரியுமா? வாஹ்பரவும், அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், சொல்லும் அன்னல் ஜன்னத கய்யிமத்துன் தர்தா துர்பா, சொர்க்கத்துடைய மண் இருக்கிறது, அது ஒரு பிரகாசமான ஒரு மண், அது பரிசுத்தமான ஒரு மண். அதுவல் மா, அதனுடைய தண்ணீர் இருக்கிறது, மிக மதுரமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி சொர்க்கத்தை பற்றி சொல்கிறார்கள். சொர்க்கத்தை பற்றி இந்த உம்மத்து ஆசைப்பட வேண்டும், சொர்க்கத்தை ஈஸியாக அடைந்து கொள்ள வேண்டும், சொர்க்கத்தை அவர்கள் ரொம்ப இலகுவாக அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு வசியத்து செய்து, ஒரு நசீகத்து செய்து அனுப்புகிறார்கள், ஒரு உபதேசம் செய்து அனுப்புகிறார்கள். சொர்க்கத்துடைய மண்ணி இருக்கிறது, அது பரிசுத்தமானது, சொர்க்கத்துடைய தண்ணீர் இருக்கிறது, அது மதுரமானது என்று சொல்லிவிட்டு சொல்லுங்கள், அது சொர்க்கம் இருக்கிறது, அது ஒரு அழகான ஒரு, அதாவது தரை, ஒரு பரிசுத்தமான ஒரு தரை, அது ஒரு பொட்டல் வெளியது. அதனுடைய மரங்கள் இருக்கிறது அல்லவா, அதனுடைய மரங்கள் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகள் தான் சொர்க்கத்தில் நீங்கள் நட்டக்கூடிய மரங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த வார்த்தையை உங்களுடைய உம்மத்துமார்களுக்கு சொல்லுங்கள். சொர்க்கத்தை அடைவதற்கு எவ்வளவு பெரிய இலகுவான வழியை சொல்லி தந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்மை மீது எவ்வளவு பெரிய அக்கறை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும், நம்மின் மீது அவர்கள் எவ்வளவு பெரிய அக்கறை கொண்டிருக்க வேண்டும். அதனால தான்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த சமூகம் எந்த காலத்திலும் அவர் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நடைமுறையை இன்றும் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்துக்களை, அவர்கள் கொண்டு வந்த சில சுன்னத்துக்களை, 10 வகையான சுன்னத்துக்கள் நடைமுறைகளை நாமும் இன்று செய்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன தெரியுமா? 2 விஷயத்தை நம்ம கைவிட மாட்டோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறக்க மாட்டோம். 2வது என்ன தெரியுமா? அத்தஹியாத்தில் ஒவ்வொரு பக்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் இறங்கி போய்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா பாரக்த அலா சய்யிதினா இப்ராஹீம வ அலா ஆலி சய்யிதினா இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ஒவ்வொரு மனிதனும் தொழுகை இருக்கும் காலமெல்லாம், இந்த உம்மத்தில் தொழுகை இருக்கும் காலமெல்லாம் எப்படி மிஅராஜில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை வாங்கி வந்தார்களோ, அந்த தொழுகையை வாங்கி வரக்கூடிய நேரத்தில் இந்த சமூகத்தை நினைத்து பார்த்து சலாம் என்ற வாழ்த்துக்களை சொன்னார்களோ, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகம் இருக்கும் காலமெல்லாம் இந்த சமூகம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டியே ஒவ்வொரு வசதியும் அத்தையாற்றில் இருந்து கொண்டு சலவாத்தை சொல்லும் போது இந்த சலவாத்துக்களை ஓட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்துக் கொடுத்தார்கள். எவ்வளவு பெரிய நினைவு கூறுதல்! இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்றைக்கும் நாம் மறந்து வாழ்ந்துவிட முடியாது. அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில அவ்வளவு நெருக்கம் இருக்கிறது. மீசையை கத்தரிப்பதும் தாடியை வளர்ப்பதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன சுன்னத்து, கொண்டு வந்த அவர்களுக்கு அருளப்பட்ட சுன்னத்து. நகங்களை வெட்டுங்கள் என்று சொன்னது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன சுன்னத்து. அக்குள் முடிகளை எடுங்கள், உங்களுடைய மர்மஸ்தானத்துடைய முடிகளை எடுங்கள் என்று சொன்னது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தந்தது. சுன்னத்து பண்றவன் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சுன்னத்து பண்றவன் இந்த நடைமுறையை பண்ணி உருவாக்கியாக உலகத்தில் முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பண்ணினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பண்ணினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ஒன்று சொல்வார். இந்த ஒரு வார்த்தையே போதும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், ஏன் அவர்களை இன்று வரை நினைவு கூறப்படுகிறது. அல்லாஹ் அப்படித்தான் துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் என்னை கியாமத் நாளில் எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் என்னை பற்றி பேச வேண்டும் என்று துஆ கேட்பார்கள். அல்லாஹ்வும் அதை சொன்னான், உங்களை பற்றி பேச வைத்து விட்டோம் என்று சொல்லிவிட்டான். ஒவ்வொரு நாளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றாமல் யாரும் இருக்க முடியாது. தன் வாழ்நாளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றாமல் யாரும் இருக்க முடியாது. இந்த மேலாண்ட குர்பானுடைய நாள் வந்துவிட்டால் குர்பானை கொடுக்கிறதே இது யாருடைய தியாகம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்வார், இது قال له ربه. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், அஸ்லிம், எனக்கு அடிபணிந்து எனக்கு கட்டுப்படு என்று சொன்னான். மறுநாள் உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க, قال அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வாங்க. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல யாரா இருந்தாலும் ஏதாவது ஒன்று செய்ய பார்க்கணும்னா ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு நம்ம கேட்போம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் அடுத்த கணமே கட்டுப்படுவார்கள். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பண்பு. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உயர்ந்த குணம். அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடப்பது. மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்ன யா அல்லாஹ் உங்களுடைய இப்ராஹிம் கலீலுல்லாஹ் என்று சொல்கிறார், பணத்து பேராசை பிடிச்சவராக இருக்கிறார்,
இவ்வளவு பெரிய சொத்துக்களை வைத்திருக்கிறார். ஆட்டு மந்தைகள், ஆயிரக்கணக்கான ஆட்டு மந்தைகளை வைத்திருக்கிறார். அவரை போய் உன்னுடைய கலீலுல்லாஹ் என்று சொல்கிறாயே, எனக்கு கட்டுப்பட்டவர் என்று சொல்கிறாயே, எப்படி சொல்கிறாய்? அப்படியா? போய் சோதித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். போவாங்க, மனித உருவத்தில் மலக்குமார்கள் போவாங்க, போய் சொல்வாங்க, சுப்போன் குத்தூசுன் ரப்புனா வரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ். இந்த வார்த்தை நோம்புக்குள்ள எப்பொழுதுமே இந்த வித்திருவை தொழுது விட்டு இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். சுப்போன் குத்தூசுன் ரப்புனா வரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ். இந்த வார்த்தையை மலக்குமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் போய் சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே தேடுறாங்க, யார் இந்த வார்த்தையை சொன்னது, யார் இந்த வார்த்தையை சொன்னது? தேடி வருகிறார்கள். 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன வார்த்தையை சொன்னீர்கள்? நீங்கள் இந்த வார்த்தையை திருப்பி சொல்ல வேண்டும், நான் காதால் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மலக்குமார்கள் கேட்டாங்க, என்ன தெரியும்? என்னுடைய ஆட்டு மந்தையின் பாதையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய ஆட்டு மந்தையின் பாதையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். திரும்ப சொல்றாங்க, ஆனந்தப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். திரும்ப கேட்டாங்க, எனக்கு இன்னும் சொல்லணும், இன்னொரு தடவை சொல்லுங்க, என்ன தருவீங்க? ஆட்டு மந்தை மொத்தத்தையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். திரும்ப சொன்னாங்க. 3வது தடவை சொல்றாங்க, திரும்ப சொல்லுங்க என்று. அப்ப மலக்குமார்கள் கேட்கிறாங்க, உங்கள்தான் ஒண்ணுமே இல்லையே, உங்கள்தான் ஒண்ணுமே இல்லையே, என்ன செய்ய, என்ன வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, உங்க ஆட்டு மந்தையில மேய்க்கிறதுக்கு ஒரு அடிமை வேணும் அல்லவா, ஒரு ஆளுகள் இல்ல, நான் அடிமையாக உங்களுக்கு வந்துவிடுகிறேன், நான் ஆடுகளை மேய்த்து உங்களுக்கு நான் சம்பாதித்து தருகிறேன், திரும்ப ஒரு தடவை அந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் மலக்குமார்கள் கற்றுப்பிடித்து சொன்னார்களாம், நாங்கள் மனிதர்கள் அல்ல, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட மலக்குமார்கள் என்று சொன்னார்களாம். அப்பொழுதுதான் போய் சொன்னார்களாம், நீ சரியான ஆளைத்தான் நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய். அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சில கலிமாக்களை கொண்டு நாம் சோதித்தோம், அது அத்தனையும் அவர்கள் பூர்த்தி செய்தார் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், அவர்கள் எவ்வளவு தூரம் தன்னுடைய சோதனை அல்லாஹ்வுக்காக வேண்டியே அவர்கள் அர்ப்பணித்தார்கள், கட்டுப்பட்டார்கள் என்பதை நாம் யோசிக்கிறோம். அல்லாஹ் சொன்னா, இப்ராஹிமே நீ ஹத்னா செய்துக்கோ அப்படின்ட்டான். நீங்க ஹத்னா செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உடனே வேகமா போய் ஒரு இரும்பு மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுத்து, கூர்மையான ஆயுதம் அல்ல, அவங்க போய் சுன்னத்து பண்ணிட்டாங்க. ஹத்னா பண்றதுன்னு தெரியல, சுன்னத்து பண்றது, மார்க்கம் செய்யுது, ஆம்பளைங்களுக்கு மார்க்கம் செய்யற மாதிரி. எத்தனை வயசுலங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 80 வயசுல இந்த உத்தரவு வருகிறது அல்லாஹ்விடத்திலிருந்து. 80வது வயசுல இவர்கள் ஹத்னா செய்கிறார்கள், சுன்னத்து பண்றாங்க. ஒரு இரும்பை போன்ற ஒரு ஆயுதத்தை, கூர்மை இல்லாத ஒரு ஆயுதத்தை எடுத்து ஹத்னா செய்யறாங்க. செஞ்சுட்டாங்க, எப்படியும் செஞ்சு முடிச்சுட்டாங்க, வலியை தாங்கிட்டு செஞ்சுட்டாங்க. எவ்வளவு வலிச்சிருக்கு 80 வயசுல, வலியை தாங்கி கொண்டு செஞ்சுட்டாங்க. இப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஓ இப்ராஹிமே, ஏன் இவ்வளவு நீங்க அவசரப்படுறீங்க? எதுக்காக இவ்வளவு அவசரப்பட்டு நீங்கள் ஹத்னா செய்தீர்கள்? கேட்கலாம்ல, எப்படி நீ ஹத்னா செய்வது, எதை கொண்டு ஹத்னா செய்வது என்ற அந்த சுத்தத்தை செய்வது என்ற வழிமுறையை நீங்கள் கேட்டு இருக்கலாம் அல்லவா? எதையுமே கேட்காமல் நீங்கள் போய் ஹத்னா செய்து இவ்வளவு பெரிய வேதனையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்களே அப்படின்னு கேட்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்களா, யா ரப் கலைத்து அன் உஅக்கிர அம்ரக, உன்னுடைய அந்த உத்தரவை பிற்படுத்துவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார்கள். உன்னுடைய உத்தரவை வந்தால் போதும், அடுத்த கணம் நான் அதை செய்தாக வேண்டும், அதுதான் என்னுடைய லட்சியம். எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுக்கு அவர்கள் அடிபணிந்து வாழ்ந்தார்கள் என்பதை நான் யோசிக்க வேண்டும். அதே மாதிரியான சோதனை தான் இந்த குர்பானி என்பது. இந்த குர்பானி என்பது ஒரு சாதாரணமானதல்ல. 80 வயசில், 80 அதாவது தள்ளாடக்கூடிய வயசில், 80க்கு மேற்பட்ட வயசில் அழகான ஆண் குழந்தை இஸ்மாயில் என்ற ஆண் குழந்தை பிறக்கிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடி ஆடி விளையாடக்கூடிய
நடக்கக்கூடிய வயசு. அல்லாஹ் சொல்கிறான் ஃபலம்மா பலகத் மஅஹு ஸஅய, அதாவது நடை பழகு நடந்து போகும்போது அந்த வயசு இருக்குதா இல்லையா, இந்த சின்ன வயசுல ஓடி ஓடி அந்த பேச்சு மழலை பேச்சுக்கள். அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மழலை நடையை பார்த்து அந்த குழந்தையுடைய நடைமுறை அந்த நடையை பார்த்து நமக்கு சந்தோஷம் வருது. நம்முடைய பிள்ளைகள் நடந்து போகும்போது எவ்வளவு சந்தோஷம் வருது தெரியுமா? அது நடந்துகிட்டே நம்ம கூப்பிட அது பேசிக்கிட்டே ஓடிச்சுட்டு வைக்கல, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? சிறு பிள்ளையை சின்ன வயசு பிறந்த பிள்ளையோடு மக்கமா நகரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மனித சஞ்சாரங்கள் இல்லாத அந்த கொட்டல் வெளியில் மக்கமா நகரத்தில் யாரும் இல்லை, எந்த வீடும் இல்லை, அதாவது ஒதுங்குவதற்கு கூட ஒரு மதம் கூட கிடையாது, ஒதுங்குவதற்கு கூட ஒரு மதம் கூட கிடையாது. அந்த இடத்தில் தாயையும் பிள்ளையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு போனார்கள். அன்னை ஹாஜராமையார் கேட்கிறாங்க, யாருமே இல்லாத இடத்தில் எங்களை விட்டு நீங்க போறீங்களே, இது அல்லாஹ்வுடைய உத்தரவான்னு கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தலையை மட்டும்தான் ஆட்டிட்டு போனாங்க, திரும்பி என்று மனைவியை கூட பார்க்கல. பிற்காலத்தில் கேட்கப்பட்டது, ஏன் நீங்கள் வாயால் வார்த்தை ஆமாம் என்று கூட சொல்லாமல் ஏன் போனீர்கள், ஏன் திரும்பி உங்களுடைய மனைவியுடைய முகத்தையும் பிள்ளையுடைய முகத்தையும் பார்த்து நீங்கள் சொல்லி இருக்கலாமே என்று சொல்லும் போது, இல்ல அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் மக்கமா நகரத்தில் பிள்ளையும் மனைவியும் விட்டுவிட்டு அப்படியே திரும்பி விட வேண்டும் தான் கட்டளை, பேச வேண்டும் என்ற கட்டளை அல்ல. அதனால்தான் திருப்பி நின்று கொண்டு தலையை மட்டும் ஆட்டிவிட்டு நான் வந்தேன் என்று சொன்னார்கள். அந்த சிறு வயதில் விட்டுவிட்டு போன அந்த பிள்ளை நடையை பழகி அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். பிள்ளையை பார்த்து எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த பிறந்த பிள்ளையை விட்டு 7 வருஷம் அமெரிக்கா லண்டன் போயிட்டு திரும்பி வந்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்கிற ஒரு பிள்ளையை பார்த்து எவ்வளவு ஆசை இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா கனவின் மூலமாக சொல்கிறான், فلما بلغ معه السعي قال يا بني اني ارى في المنام اني اذبحك فانظر ماذا ترى. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 நாட்கள் கனவு காண்கிறார்கள், தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுமாறு கனவு காண்கிறார்கள். ஒரு நாள் பார்க்கிறாங்க, சரி ஏதோ ஒரு கனவு இருந்து விட்டுறாங்க. 2வது நாள் பார்க்கிறாங்க அதே மாதிரி கனவு, 3வது நாள் பார்க்கிறாங்க அதே மாதிரி கனவு. சரி இது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று சொல்லி மகன்கிட்ட போய் சொல்றாங்க, காலை யாவுடைய என் அருமை மகனே, இன்னி அராபின் மனாமி அன்னி அதுபஹக, உன்னை அறுத்து பலியிடுவதை போல நான் கனவு கண்டேன்பா, கண்டூர் மாதா தலா, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன சொல்ற? இதுதான் முக்கியமான விஷயம். மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிட்டா தாய்மார்கள் என்ன செய்யணும்? பிள்ளைகளை கண்ணியத்தோடு ஒழுக்கத்தோடு வளர்க்கணுங்க, கண்ணியத்தோடு ஒழுக்கத்தோடு வளர்க்கணும் நம்முடைய பிள்ளைகளை. அதுதான் உங்களுடைய லட்சியம், அது உங்களுடைய பொறுப்பு, அது உங்களுடைய பொறுப்பு. அந்த பொறுப்புகளை நீங்கள் சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் தாய்மார்களே நீங்கள் கேள்விகளுக்கு கேட்கப்படுவீர்கள். சரித்திரங்கள் அதைத்தான் சொல்லி தருகிறது. பிள்ளைகளை வளர்ப்பதில் முதல் பங்கு தாய்மார்களுக்கு உண்டு. அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி. உங்களுடைய கணவன்மார்களுடைய காசு பணத்தை வைத்துக் கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்க சீலர்களாக வளர்த்து எடுப்பது உங்களுடைய கடமை. அடே பள்ளி மதரசாவுக்கு வர்றான், இருடா போகிறாங்கிற இல்ல நான் முடி வெட்டிட்டு வரேன், ஆனா அப்பதான் உட்கார்றான், குர்ஆனை எடுக்கல, குர்ஆனை விரிக்கல, வேட்டிலிருந்து குர்ஆனை எடுக்கல, எதையும் செய்யல. உடனே போகணும். வாசல்ல 2 பேருக்கு கூப்பிடுறான், வாடா வாடான்னு கையை காட்டான், எழுந்திரிச்சு நிக்கிறான். எங்கடா போற? அம்மா கூப்பிடுறாங்க, எதுக்கடா முடி வெட்டுறது? அட எதுக்கடா முடி வெட்ட போற? இருந்தா இருந்து ஓதிட்டு மதரசா வந்துட்டு 5:30 மணிக்கு மேல நீ போகண்டா அப்படின்னா மாட்டேன் தான். இங்க அங்க ஓடுறாங்க, நீங்க ஓடுறாங்க, கடைசியில் ஓடிட்டான். நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது சகோதரர்களே. தாய்மார்களை கவனம் செலுத்துங்கள். பள்ளிக்கூடத்தில் நாம் இப்படி சொல்லுவோமா? அடை மகளிருக்கு பின்னால போய் முடிய வைக்கிறார், நாளைக்கு போய் முடிய வைக்கிறார், சனிக்கிழமை தான் பெருனா முடியவே முடியாது, நான் இப்பதான் போகிறேன், ரொம்ப போட்டுட்டாங்க. நீ நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பு இப்படித்தான் இருக்கிறது தாய்மார்களே. எவ்வளவு பெரிய ஒரு
பின்தங்கிய சமூகமாக நாம் இருக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அடுத்த கணமே தன்னுடைய மகனார் சொல்கிறார், யா அபத்தி இஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் ஸாபிரீன். என்னுடைய தந்தை அவர்களே, எதை நீங்கள் கனவில் கண்டீர்களோ அதை அப்படியே செய்யுங்கள். நான் பொறுமையான ஆளாக நீங்கள் பார்ப்பீர்கள். நான் பொறுமையாக இருப்பேன். நான் பொறுமையாளராக இருப்பேன். நீங்கள் எதை கண்டீர்களோ அதை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த தன்மை எப்படிமா வளர்த்துருக்காங்க. பிறந்த பிள்ளைய போன பிள்ளை 7 வயசு 6 வயசா இருக்கும்போது வாப்பா வந்து சொல்றாரு, அதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய தன்மை பக்குவத்தில் அந்த பிள்ளை வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், குர்பானியை அறுக்கிறார்கள் கட்டி அறுபட மாட்டேங்குது. இப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா ஒரு செவ்வரி ஆட்டை அனுப்பிவிட்டு அல்லாஹ் தஆலா குர்பானியை நிறைவேற்ற வைத்தான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய தியாகங்கள் இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறந்து போயிட முடியுமா நம்ம? அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் வஜத ஸஅதன் ஃபலம் யுதஹி. யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்து செல்வ சீமான்களாக இருந்து அவன் குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறானோ, ஃபலா யகுருமன்னு சொன்னானா, நம்ம தொழுகிற இடத்துக்கு நாம் வர வேண்டாம் அதுதான். நீ நெருங்காதன்னு சொல்லிட்டாங்க, நீ தேவையே இல்லை என்று சொல்லியிருக்காங்க. இந்த புனிதமான இந்த நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள், மா அமில ஆதமியின் மின் அமல் யௌமல் நஹர் அஹப்பு இலல்லாஹி மின் இஹ்ராமித் தமி. நாளைக்கு ஹஜ் பெருநாள் இருக்கிறார்களே, பிறப்பத்து. இந்த பிறப்பத்துல மனிதன் செய்யக்கூடிய ஆதமுடைய மக்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது என்ன தெரியுமா? குர்பானி கொடுப்பது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்பானி வசதி வாய்ப்புகள் உள்ளவர்கள் குர்பானி கொடுப்பது அது கட்டாய கடமை. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிக வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு அமல். அது நிறைய பேர் அதில் பொழுதுபோக்குத்தனமாக இருக்கிறோம். சரி, யாருக்கு குர்பானி கொடுக்கலாம்? யாருக்கு அந்த பெருநாள் அன்னைக்கு தன்னுடைய செலவுகள் எல்லாம் போக மேல் மிச்சமாக பணம் இருக்கிறதோ, குர்பானி கொடுப்பதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக குர்பானி கொடுக்கணும். அது வலியுறுத்தப்பட்ட சம்பவம். அல்லாஹ்வால் மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சரி, குர்பானி நியத்து யாரு குர்பானி வைக்கிறாங்களோ குர்பானி நியத்தை பிற ஒன்றிலையும் வச்சிடணும். இப்ப நான் என் பேருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் நியத்து வச்சிடணும். பிற ஒன்றில இருந்து என்ன செய்யுங்க, அந்த நகத்தை வெட்டாம முடிகளை கலையாம நான் இருக்கணும். சரி, குர்பானி யாரு நியத்து வைக்கப்பட்டதோ அவர்களுக்கு தான் குர்பானியை கொடுக்க வேண்டும். வேற யாரும் கொடுக்க முடியாது. வெளிநாட்டுல ஒருத்தர் இருக்கிறார், அவர் நியத்து பண்ணிக்கிட்டாரு. இங்க வேற ஒருத்தவங்களுக்கு நாம் பாப்பாவுக்கோ தன்னுடைய மகனுக்கோ குர்பானியை நியத்து பண்ணி கொடுக்கலாம் அறுக்கக்கூடிய நேரத்துல அப்படின்னு பார்த்தா அது கூட யாருக்கு நியத்து வைக்கப்பட்டதோ அவருக்கு தான் குர்பானி கொடுக்கப்பட வேண்டும். யார் வேண்டாம் குர்பானி அறுப்பது, அந்த யாரு குர்பானி நியத்து வைத்தார்களோ அவர்கள் அறுப்பதுதான் சிறந்தது. சரி, அவரால் அறுக்க முடியாது, அறுக்கக்கூடிய சக்தி இல்லை, அறுக்க தெரியாது அப்படின்ற தப்புவங்கள் தெரியாதா வேறால வச்சு அறுக்கலாம். ஆனால் அறுக்கும் போது அவருடைய பெயரை சொல்லி அறுக்கப்பட வேண்டும். அந்த மனிதர் ஊரிலே இருந்தால் அவர் அந்த குர்பானி பிராணியை பார்ப்பது ஒரு சுன்னத்து. சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், ஃபாத்திமா ஒரு பெயரில் குர்பானி அறுக்கப்படுகிறது, அந்த பிராணியை நீ பாரு என்று சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா பார்த்தார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. அப்ப அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணியை நாம் பார்ப்பது ஒரு சுன்னத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுவிட்டு தான் குர்பானி கொடுத்தார்கள். தொழுதுவிட்டுதான் குர்பானி கொடுத்தார்கள். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். அல்லாஹ் தஆலா சொல்றான், முதல்ல உங்கள் ரப்ப வணங்குங்க, அதுக்கப்புறம் குர்பானி கொடுங்க என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி தருகிறார். அப்போ முதல்ல தொழுகிறோம்,
தொழுது விட்டு தான் குர்பானி கொடுக்க வேண்டும். இப்போ வந்து பெண்களுக்கும் குர்பானி கொடுக்கலாம், அதனால தப்பு கிடையாது. இப்போ நிறைய பேர் கேட்டாங்க, அது வந்து நம்ம முகல்லாவில 8 மணிக்கு தானே தொழுக, வேற இடத்துல 6 மணிக்கு தொழுக முடிஞ்சிருச்சேன், இப்ப நம்ம குர்பானி கொடுக்கலாமா, அந்த தொழுதுக்கு வந்து இங்க குர்பானி கொடுக்கலாமா? கொடுக்கலாம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது, கண்டிப்பா கொடுக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல தொழுக முடிச்சிடணும், தொழுக முடித்து விட்டுதான் குர்பானி கொடுப்பது, அது சுன்னத்து. குர்பானி கொடுக்கும் போது தயவு செய்து இந்த குர்பானி கொடுக்கக்கூடியவங்க இந்த குர்பானியுடைய ஆட்டை கொண்டுகிட்டு வர்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு கத்தியை கொண்டு வருவாங்க. முதல் ஆட்டை அறுக்கும் போது நல்ல கூர்மையா இருக்கும், 2வது ஆட்டை இருக்கும் கூர்மை கொஞ்சம் கம்மியா போயிடும். அதனால யாரெல்லாம் குர்பானி கொடுக்குறீங்க அவங்க ஒரு கத்தியை தயார் பண்ணி வச்சிருக்கோம், கூர்மையா நல்ல கத்தி, நல்ல பெரிய கத்தியா இருக்கும். அதனால தப்பு கிடையாது. நம்மளுடைய குர்பானி அறுப்பதற்கு நம்மளுடைய கத்தியை பயன்படுத்துவது அது மிகப்பெரிய ஒரு ஏற்றமானது. ஏன்னா அவர்கள் கொண்டு வரக்கூடிய கத்தி முதல்ல நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் கூறு மங்கி போயிடும். அதனால்தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஆயிஷா கத்தி எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க, அந்த கத்தி தீட்டி கொண்டு வா, ஏற்கனவே கூர்மையா தான் இருக்கும், அதை இன்னொரு தடவை தீட்டி கொண்டு வா. ஏனென்றால் அறுக்கும் போது அதுக்கு ஒரு உடனே அந்த சங்கு அறுபட்டு போயிடும். அறுக்கும் போது நல்லா என்ன செய்யணும்னா, அந்த குடிக்கிறவங்களை தொண்ட குழந்தை குடிக்க வச்சு அறுக்கக்கூடியவங்க அந்த தலையை நல்லா நல்ல ஒரு அழுத்தமா குடிச்சுக்கிறது. அழுத்தமா குடிச்சுன்னா அந்த சங்கை வந்து கொஞ்சம் அப்படி முன்ன கொஞ்சம் தள்ளும். இந்த சங்கை வந்து மொத்தமா நல்ல ஒரு அழுத்தமா அறுக்குன்னு சொன்னா டக்குன்னு அறுபட்டு போயிடும். இது வந்து இந்த நோய்களுடைய குழாய் தானே, அது வந்து ஒரு பெரிய தோலாதான் இருக்காது, சின்ன ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். அறுத்தோடனே டக்குன்னு அது அறுபட்டு போயிடும். அது அறுத்ததோடனே முன்னால ஒரு அறுத்து பின்னால் ஒரு அறுத்து முடிஞ்சு போய் சொல்றாங்க. 3 அழுத்தமா செய்யணும், அறுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, இது வந்து வேதனையை கொடுக்கும். அறுத்துக்கிட்டே இருந்தோம் என்று சொன்னால் கத்தி கூர்மையாக இல்லை என்று அர்த்தம். அதனால குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சொந்த வீட்டிலே ஒரு கத்தியை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், அதை கூர்மையாக ஆக்கி வைத்துக் கொண்டு அந்த கத்தியை கொண்டு நீங்கள் அறுப்பீர்களானால் அதற்கு நிறைய நன்மை இருக்கிறது, அவர்களுடைய கத்தியில எந்த பிராபலம் இல்லாமல் போயிடும். அதையால குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் கத்தியை சொந்தமாக தயார் பண்ணி வைத்துக் கொள்வது சிறந்தது. 2வது, குர்பானுடைய ஆட்டை கிபிலாவுக்கு முன்னேற குபிலாவுக்கு நேராக அதை மல்லாக்கி போடுவது அது ஒரு சுன்னத்து. 3 தடவை தண்ணீரை ஊற்றுவது அது ஒரு சுன்னத்து. சொல்லிவிட்டு நம்ம வந்து நியத்து வைக்கணும், இன்னாருக்காக வேண்டி நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இன்னாருடைய பெயரை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு நியத்து வைக்கணும். நியத்து வைத்து விட்டு இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஜமா இல்லையா அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹில்லதி ஃபதரஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வ மா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து வ அன அவ்வலல் முஸ்லிமீன் என்று சொல்லி அதுக்கப்புறம் தான் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு, யா அல்லாஹ் இந்த குர்பானியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்றுக்கொண்டதை போன்று கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஏற்றுக்கொண்டதை போன்று எங்களிடத்தில் ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்யலாம். அதோடு நிப்பாட்டிக் கொள்ளலாம். வேறு விதமானவருடைய தேவைகள் இருந்தாலும் அந்த துஆவை கேட்கலாம். ஏனென்றால் அந்த நேரத்தில் எந்த துஆ செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்றது ஹதீஸில் வருகிறது. அதனால வேற துஆக்களும் அந்த நேரத்தில் சுருக்கமாக கேட்டுக்கிற வேண்டியதுதான். அதே நேரத்துல கொஞ்ச நேரம் போகுது, ஏன்னா எல்லாரும் நோன்பு வச்சிருப்போம், அதனால கொஞ்சம் பேசலாம்ல, சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல குர்பானியை அந்த தோலை முடிக்கும் போது நல்லா துடிக்க விடுங்க, நல்லா துடிக்க விடுங்க. இந்த வெட்டக்கிறவங்க அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமா அது கொஞ்சம் துடிச்சு கொஞ்சம் மோதா போய் அதை குச்சுயிரும் குழையுமா என்ன செய்வாங்க, கழுத்தை பிடிச்சு ஒழிச்சு விட்டுருவாங்க. கழுத்தை பிடிச்சு ஒழிச்சு விட்டு என்ன செய்வாங்க, காலை வெட்டி உடனே தோலை ஒழிக்க ஆரம்பிச்சுவாங்க. அப்படி நீங்க அனுமதிக்காதீங்க. கழுத்தை வந்து எப்ப ஒழிக்கணும்னு சொன்னா நல்லா உசூறு நிட்ட பிறகுதான் நீங்கள் கழுத்தை ஒழிக்கணும். ஏனென்றால் சங்கு அறுபட்டவுடனே அதுக்கு வலி தெரியாது, மூளையுடைய நரம்பு கட்டாயம், மூளையுடைய நரம்பு கட்டாயம் வலி தெரியாம போயிடும். அது துடிக்க 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 ரத்தமெல்லாம் வெளியாயிரும். துடிக்க துடிக்க அது
உசுறு கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது அது துடிக்க துடிக்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த மீதமுள்ள ரத்தங்கள் எல்லாம் வெளியாகும். நீங்க கழுத்தை ஒழிச்சிட்டேன்னு வைக்கிறேன், துடிக்காது, அப்படியே ரெண்டு விட்டு. அப்ப உடம்புல இருந்த ரத்தங்கள் முழுசா வெளியாகாது. அது கரியில போய் சார்ந்து அது மிகப்பெரிய அது தவறான ஒரு கிருமிகளை உருவாக்கக்கூடியதாக ஆகிடும். அதனால அறுக்க வரக்கூடியவங்கள்ட்ட நீங்க கண்டிப்பா சொல்லிருங்க, அல்லது உரிக்க வரக்கூடியவங்க கண்டிப்பா சொல்ல, நீங்க பக்கத்துல இருந்து அதை நன்றா குடிச்சு முழுமையாக விட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் கழுத்தை அறுத்து எடுத்துக்கணும், தோலை உரிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த விஷயம், 2 ஆடு 3 ஆடு நீங்க கொடுக்குறீங்களா, ஒரு ஆட்டை அறுக்கும் போது இன்னொரு ஆட்டுக்கு தெரியக்கூடாது. எவ்வளவு அழகான பக்குவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க பாருங்க. ஒரு ஆட்டை அறுக்கும் போது மற்ற இன்னொரு ஆட்டுக்கு அது தெரியக்கூடாது, பார்க்காமல் நீங்கள் அறுங்கள். அதே நேரத்தில் குர்பானி கொடுக்கும் போது அந்த கத்திய தீட்டும் போது ஆட்டுக்கு முன்னால வச்சு தீட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலையா வச்சு தீட்டுங்கிறாங்க. எவ்வளவு பெரிய பக்குவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லி தர்றாங்க. அதே மாதிரி அந்த ஆட்டுடைய தோல் இருக்குது இல்ல, இந்த ஆட்டுடைய தோலை நம்மளா யூஸ் பண்ணாத யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை இருக்கிற தோலை வச்சு ஏதாவது ஒரு பாத்திரத்தை ஏதாவது ஒன்று செய்யணும்னா எடுத்துக்கலாம். ஆனால் அதை வித்துட்டோம் அப்படின்னா அந்த காசை ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும். எப்படி கறியை நம்ம ஒரு பங்கு வச்சு எடுத்துக்கிறோமோ அது மாதிரி தோலையும் பங்கு வச்சு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் வித்துட்டோம் அப்படின்னா அது ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும், நீங்க வச்சுக்கிற கூடாது. தோலை கூலியாகவும் கொடுக்கக்கூடாது, கூலியாகவும் கொடுக்கக்கூடாது. அது ஏழை மக்களுக்கு தான். தோலை ஏதாவது மதரசாவுக்கு கொடுக்கலாம். மதரசாவில் பள்ளிவாசல் கட்டுமானம், பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திற்கு இதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பள்ளிவாசல் என்பது ஒரு கட்டுமானம், அவ்வளவுதான். மதரசா என்பது மாணவர்கள் அங்கே வசிக்கிறார்கள், மார்க்க கல்வி படிக்கிறாங்க, இதுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பள்ளிவாசல்ல ஒரு அமைப்பு, ஒரு ஸ்கீம் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி குர்பானி தோள்களை நம்ம செஞ்சு பைபிள் மாலையோ அல்லது ஒண்ணு சேர்த்து அந்த தோள்களை எல்லாம் விட்டு அந்த பட்டை வச்சு ஏழைகளுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு கொடுக்கலாம். ஆனா அது நன்றாக தெரியாது, ஏழைக்கு தான் போய் சேர்கிறது என்று நன்றாக தெரிந்தால் அதை கண்டிப்பாக கொடுக்கலாம். அதுல எந்த தவறும் இல்லை. அதே மாதிரி குர்பானுடைய கரியை 3 பங்காக வைத்து, ஒரு பங்கை தான் எடுத்துக்கொள்ள, ஒரு பங்கை சொந்த மக்களுக்கு கொடுத்தலாம், ஒரு பங்கை ஏழை மக்களுக்கு கொடுத்தலாம். அதே நேரத்துல நமக்கு 1 கிலோ தான் போதும், நம்ம குடும்பத்துக்கு 1 கிலோ தான் போதும், எல்லாத்தையும் ஏழைகளுக்கு தர்மம் செய்யலாம்னு சொன்னா செஞ்சு கொடுக்கலாம், அதுல எந்த தப்பு கிடையாது. அதே நேரத்தில் எல்லாத்தையும் எனக்கு தேவை, ஏன்னா என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் பொருள் கூட்டம் இருக்கிறது, ஒரு 50 பேர் 60 பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சமைச்சு போடணும், சமைச்சு நான் கொடுக்கலாம்னா அதுவும் செய்யலாம், தப்பு கிடையாது. அன்றைய என்ன செய்யலாம், ஆட்டை அறுத்து அதை வச்சு செஞ்சலாம், சமைச்சு குடும்பத்தார்கள் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடவும் செய்யலாம், அப்படின்னு செய்யலாம். சரி, காஃபிர்களுக்கு கொடுக்கலாமா, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. சில இமாம்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, ஏன்னா அது உணவு சார்ந்த பொருள் தானே அப்படின்னு. ஆனா சிலவங்க இமாம்கள் சொல்றாங்க குர்பான் என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது. குர்பான் என்பது குர்பானிக்கு ஷர்த் என்னன்னா அவன் இஸ்லாமியனாக இருக்க வேண்டும், வயதுக்கு வந்தவனாக இருக்க வேண்டும், வசதி வாய்ப்புகள் அவனுக்கு இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கிறது. அதனால குர்பானி கொடுப்பது இஸ்லாமியருக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனால் ஆக்கி அதை குழம்பாக கொடுக்கலாம், கரியாக கொடுக்கலாம். ஆக்கின கரியாக என்ன செய்யலாம், உங்களுடைய மாற்று மத சகோதரர்கள் யாரும் உங்களுக்கு நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் இருந்தால், அது பக்கத்தில் வீட்டுக்காரங்களா இருந்தால் அதை குழம்பாக ஆழமாக ஆக்கி அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாம் என்று இமாம்கள் சொல்லி தர்றாங்க. அதே மாதிரி குர்பானியை கொடுக்கும் போது தன்னுடைய நியத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டியே நான் கொடுக்கிறேன் என்ற நியத்து இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த குர்பானியை வேற எந்த நாளிலும் நீங்க கொடுக்க முடியாது. இந்த நாள்ல தான், அதாவது பெருநாள் அன்னைக்கு நீங்க கொடுக்கலாம், அதுக்கப்புறம் 2வது நாள் கொடுக்கலாம், பெருநாளுடைய அடுத்த நாள் கொடுக்கலாம், பெருநாளுடைய 3வது நாள் கொடுக்கலாம், அந்த அசர் வரை நீங்க கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க கொடுத்தீர்கள் என்று சொன்னால் சாதாரண குர்பானியாக மாறிவிடும், உதவியாக கொடுக்க முடியாது. உதவியாக இந்த 3 நாட்கள் தான் நீங்க கொடுக்க முடியும். ஆகவே அல்லாஹ் நல்லதாக
நம்முடைய குர்பான்களை நாம் அல்லாஹ்வுக்காக நாம் கொடுத்தாக வேண்டும். அது சரியான நியத்து வைத்து நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அங்கீகரித்துக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஹஜ் பெருநாள் தொழுகை ஆண்களுக்கு நம்முடைய பள்ளியில 8 மணிக்கும், பெண்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மதரசாவில் 7 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் தொழுகை நடைபெறும். ஆகையால் யாரும் நேரத்தை கடத்தி விடாமல் சீக்கிரமாக பள்ளிவாசல் தொழுகையில் கலந்து கொள்ளுமாறு உங்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com